யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீர் சர்வ வல்லவர். அவர் தேவன் சர்வ வல்லவர், சர்வ ஆளுநர். அவர் சர்வத்திற்கு மேலான தேவன். அவர் சகலவற்றையும் ஆளுகிறவர். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் நீர் திரும்பவும் கட்டப்படுவீர். ஜனத்தின் நடுவிலே நீர் ஊன்ற கட்டப்படுவீர். சபையின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊன்ற கட்டப்படுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாரத்திலே பலன் தருவாராக. நாம் அங்கே வாசிக்கிற சர்வ வல்லவரிடத்திலே நீர் மனம் திரும்பினால், இதிலெல்லாம் நான் மனம் திரும்பணுமோ? நீங்க வேதத்துல 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஒரு சபையை தவிர மற்ற சபைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, உனக்கு நான் தவணை கொடுக்கிறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ மனம் திரும்பினா இதை செய்வேன், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று ஆண்டவர் இந்த 7 சபையில 6 சபைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப நீர் கட்டப்படுவீர். மறுபடியும் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த வைப்பார். ஆண்டவர் சிறந்திருக்க வைப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆண்டவர் வரப்படுவார். நீ சர்வ வல்லவரிடத்திலே மாத்திரம் மனம் திரும்பி விட்டால், வேதத்தில் வாசிக்கிறோம், நீர் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சமீபமா இருக்கிறது சொன்னா நமக்கு விளங்காது. ஆனா தூய தமிழ்ல வாசனை சொல்லி இருக்கிறது, நீர் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது என்று அர்த்தம். மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் அருகாமையில் இருப்பா, பக்கத்துல இருக்குமா. மனம் திரும்ப விட்டால் பரலோக ராஜ்யம் தூரமா இருக்கும். மனம் திரும்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் பக்கத்துல இருக்கிறது. பரலோக ராஜ்யம் அருகாமையில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவது பெரிய பாக்கியம். இன்னொரு அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். மனம் திரும்பும் போது என்ன செய்வார்? மறுபடியும் தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டுவாரு, சபையை கட்டுவாரு, உங்கள் பிள்ளைகளை கட்டுவாரு, படிப்பை கட்டி எழுப்புவாரு. இதெல்லாம் இடையில நின்று போனது அதெல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுப்பாரு, கட்டி எழுப்புவாரு. மறுபடியும் கட்டப்படுவீர். கட்டி ஆண்டவர் எழுப்புவாரு. பக்தியை கட்டி எழுப்புவாரு, விசுவாசத்தை கட்டி எழுப்புவாரு, ஜெப ஆவியை கர்த்தர் கட்டி எழுப்புவாரு, உங்களுடைய உயிர் மீட்சியை கர்த்தர் கட்டி எழுப்புவாரு. நீ சர்வ வல்லவரிடத்தில் மாத்திரம் மனம் திரும்பு, அவர் உம்மை மறுபடியும்